நீ பாடு. Where are you? என்ன அப்புறம் தெரியல சொல்லு, நான் You பாடுறேன். got some. What to do now? ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் FBP. இந்த எபிசோட் வந்து ரீ-ரெக்கார்டிங். ஏன் ரீ-ரெக்கார்டிங்னா ஆல்ரெடி பேசினது நைட்டு பேசினா காலைல வீணா போச்சு. அதனால ஸோ லிவர்பூல் வந்து நம்ம திருப்பி வந்து என்ன யோசிக்கிறோம், என்ன நடக்க போகுது, ஜூபி மெண்டி இல்லாம என்ன பண்ண போறாங்க, இதை பத்தி பேச போறோம். என் கூட மிஸ்டர் கைலாஷ், என் கூட மிஸ்டர் ஸ்ரீராம் இருக்காங்க. அவங்க ஸ்ரீராமுடைய பொண்ணான சங்கதிகள் தான் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்ரீராம் ஓவர் குஷியோ? இல்லடா, நம்ம இப்படியே பேசிடலாம். லைக் நம்ம திருப்பி ஜூபி மண்டியே இல்லைன்னு சொன்னோன்னே நாளைக்கு புதுசா ஒரு லிங்க் வரும். நம்ம நம்பர் 6 அப்படின்னு வச்சு பேசிடுவோம் சேஃபா. சரி, ஏன்னா இன்னும் நீ பார்த்தா இன்னும் 2.5 வாரம் இருக்கு. ஸோ ஈஸிலி ஒன்னே ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ நான். ஸோ போன வருஷம் வந்து லிவர்பூல் வந்து என்ன பிரச்சனை, என்ன பண்ணல, அது என்ன இந்த வருஷம் பண்ணால் பெட்டராக இருக்கும்னா அந்த நம்பர் 6 ரோல் தான். அந்த நம்பர் 6 ரோல் இந்த வருஷமும் ஃபில் பண்ணுற மாதிரி தெரில. மார்க்கெட்டில் வேற எங்கேயும் வந்து அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரியும் தெரில. ஜூபி மெண்டி ஆயிடுச்சு. பட் லிவர்பூல் சரி ஓகே, அது பேர் என்னது, ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஸோ என்ன இப்போ நான் தான் சொல்லணுமா அதையும்? இல்லடா, ஐ திங்க் நல்லா பண்ணுது. அதை டச் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த ஈஸிலி தேர்ட் பெஸ்ட் ஸ்குவாட். ஐ மீன் ஒரு பெரிய இஷ்யூ தான் நீ சொன்ன மாதிரி. இஷ்யூ கூட இல்லை, லைக் ஒரு பொசிஷன்ல சைனிங் தேவை. பட் மற்றபடி லைக் ஸ்டாக்டு ஸ்குவாட், லைக் அட்டாக் மற்ற இதெல்லாம் அகாடமி பிளேயர்ஸுமே உனக்கு யூ ஹேவ் லைக் 2-3 ஆஃப் தம் ஆல் லைக் ரெகுலர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் டீம், மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ்ல. ஸோ லைக் என்ன சொல்றது, நல்ல ஸ்குவாடு. பட் அந்த ஒரு பெரிய ஒரு கிளாரிங் இஷ்யூ இருக்கிறது தான் வந்து இம்பாக்டே தவிர ஐ திங்க் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட் இஸ் குட். அண்ட் நம்ம இது பேசணும். லைக் போன சீசன் வந்து நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின்னா 25+ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் லூசிங் பொசிஷன்ஸ். ஐ டோன்ட் திங்க் அது வந்து லைக் ஆல்மோஸ்ட் யூஸ்வலா பஞ்சிங் அபவ் த வெயிட்னா நீங்க டபுள் பஞ்ச் பண்ணிருக்கீங்க அபவ் த வெயிட். ஸோ அதே எப்படி ரெப்ளிகேட் பண்ண முடியும், வெளில பண்ண முடியுமா, அதுவும் ஒரு கன்சர்னா அப்படின்றதுதான் ஒரு கொஸ்டின் உனக்கு. ஸோ வருஷம் யோகன் கீழே ஆடுற லிவர்பூல் வந்து பஞ்சிங் அபோவ் தேர் வெயிட்ஸ் தான். பட் இந்த சீசன் ஸோ ஆர்னே ஸ்லாட், ஸோ புது மேனேஜர். இது வரைக்கும் பார்த்தேன்னா வந்து ஒரு லைக் ஆல்மோஸ்ட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். பிளே ஸ்டைலும் சரி, அந்த மனுஷனுடைய கெரிஸ்மாவும் சரி, ஒர்க்கிங் வித் கிளாப் அளவுக்கு இருக்கா? லைக் கிளாப் அளவு கிடையாதுடா, பட் ஆல்மோஸ்ட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். லைக் இட்ஸ் நாட் டிராஸ்டிக், பெரிய சேஞ்ச் கிடையாது. யூனோ எது மாதிரி நம்ம பாட்டரை தூக்கிட்டு பொச்சட்டினோவை போடுற மாதிரி அந்த மாதிரி, இல்லை பொச்சட்டினோவை தூக்கிட்டு மரஸ்காவை போடுற மாதிரிலாம் லைக் வேற ப்ரொஃபைல்லாம் கிடையாது. ஸோ அப்படியே சட்டில் டிக்க போடலாம் வேற என்ன சீசன் முடிவில் என்ன போதோ. பட் அந்த நம்பர் 6 தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து டைலர் மார்டன் அகாடமி ஹூ ஹேட் அ குட் ப்ரீ சீசன். அதுக்கப்புறம் பெஜட்டிச் போன வருஷமே வந்து ஸ்குவாடில் அவங்க கவுண்ட் பண்ணி தான் லைக் ஹி வாஸ் இன் பிளான்ல இருந்த ஒரு பிளேயர். இன்ஜுரினால டோட்டலாக ஆடவே இல்லை. ஸோ இந்த வருஷம் பார்த்தோன்னா மேட்ச் ஃபிட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லோன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக தெரியுது. பட் இப்போ மிட்ஃபீல்டில் இருந்தால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் தென் வாட்டர் எண்டோ வந்து ஆர்னே ஸ்லாட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ சீசனில் பார்த்துட்டு த கான்சென்சஸ் இஸ் அவருடைய பிளே ஸ்டைலுக்கு இட் மைட் நாட் ஒர்க் வித் வாட்டர் எண்டோன்றது ஒரு இதுவாக இருக்கிறது. அதனால ஜூபி மெண்டிக்கு போனாங்க. லைக் டு லைக் அப்படின்னு சொன்னல. ஸோ அப்போனா இப்போ இது வாட்டர் எண்டோ ஃபிட் கிளாப் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் வெல், ஒரு ஸ்ட்ராங் பால் வின்னர் அண்ட் இமீடியட்லி லைக் கிக் ஸ்டார்டிங் டிரான்சிஷன் அந்த மாதிரி. இன் பொசிஷன்லுமே லைக் ட்ரெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் த கிரியேட்டிவிட்டின்றதுனால யுவர் மிட்ஃபீல்ட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒர்க் ஹார்ஸ் மிட்ஃபீல்ட் தான். ஸோ அப்போனா உனக்கு டாக்டிக்கலி வேற டிஃப்ரெண்டாக இருக்க போதா ஸ்லாட் கீழே அப்படின்றது தான் எனக்கு வருகிறது. வட்டரு எண்டோ வந்து ஸ்டாப் கேப் சைனிங் தான் எங்களுக்கு மூணாவது சாய்ஸ் தானே. ப்ரொஃபைல் வைஸ் சொல்றேன். வித் கிளப் நீ பார்த்தனா he was ஒரு இனிஷியல் இந்த பீரியடுக்கு அப்புறம் he was there was a period he was good, but again அவன் ப்ரொஃபைலுக்கு டாப் குவாலிட்டி கிடையாது. ஸோ அது வேணா தெரிஞ்சிச்சே தவிர ஜூபி மெண்டி டோட்டலி போலர் ஆப்போசிட் பிளேயர் இவனுக்கு, வட்டாரோ எண்டோக்கு. அதனால கேட்குறேன். ஹீஸ் அ கிரேட் யூட்டிலிட்டி பிளேயர். ஆனால் வந்து லைக் நீ சொல்றது கரெக்ட். ஆனால் எப்போனா வைனால்டம் ஹெண்டர்சன் இருந்தப்போ இருந்த அந்த மிட்ஃபீல்ட் லைக் ஹோல்ட் அப் பிளேக்கு, அதுக்கப்புறம் அந்த சோபோஸ்லாயோ இல்லை வந்து மெக்காலிஸ்டர் சைனிங்கோ இல்லை, அந்த அளவுக்கு ஜஸ்ட்
ஹோல்ட் ஆன் டு த பால் மாதிரி எனக்கு தெரியல. லைக் தே ஸ்டில் மேக் அந்த அந்த லைன் கட்டிங் பாசஸ். வட்டுனண்டோவுமே கொஞ்சம் ப்ரொக்ரெசிவ் ஆன மாதிரி தெரிஞ்சது போன வருஷம். லைக் யூனோ ஃபேக் பண்ணி லைக் யூனோ ப்ரொக்ரெசிவ் பாசஸ், நாட் ஜஸ்ட் பேக் பாசஸ், ப்ரொக்ரெசிவ் பாசஸ் பண்ணது எல்லாமே. அண்ட் ஜூபிமெண்டி அதுக்கும் ஒரு படி மேல மாதிரி தெரியுது ஃப்ரம் எவ்ரிதிங் தட்ஸ் கோயிங் ஆன். போன வாரத்துல எனக்கும் தெரியும், பார்த்தா அப்படிதான் தெரியுது. லைக் டு லைக் ஆல்சோ கண்ட்ரோலர் லைக் சொல்லு கைலாஷ். So சொன்ன மாதிரி கண்ட்ரோலர் தான். ஸோ லைக் கண்ட்ரோல் த கேம், டிக்டேட் த பிளே, பேஸை குறைப்பான். லைக் லிவர்பூல் வந்து தேர் நோன் ஃபார் பிளேங்கிறது ஒரு ஃபாஸ்ட் பேஸ், லைக் கேயாட்டிக்காக இருக்கும், லைக் குட் கேயாஸ் ஃபுட்பால். லைக் ஜூபிமெண்டி ஜஸ்ட் காம் திங்ஸ், ராட்ரி மாதிரி இஸ் நோன் ஃபார் தட். ஸோ அதனால தான் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பிளே ஸ்டைலாக இருக்கு. என்ன லைக் வாட் டஸ் ஆர்னே ஸ்லாட் வாண்ட் ஃப்ரம் லிவர்பூல்ஸ் மிட்ஃபீல்டுங்கிறது தான். பட் யூனோ நீ சொன்னது மெக்காலிஸ்டர் இஸ் ஆல்சோ பீன் ரியலி குட் அட் 6 சப்பப்பா ஆடும்போது. ஸோ டு யூ திங்க் அவனை 6ல ஆடி இவனை கர்டிஸ் ஜோன்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? இப்போ என்ன பண்றதா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ரயன் கிராவன்பர்க் தான் 6 ஆட போறாருன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. பட் இன்னொன்னு என்ன சொல்ல வரணும்னா, இட் won't be as chaotic as it was under Klopp இந்த வருஷம். ஆர்னே ஸ்லாட் வந்து இன்னமும் கொஞ்சம் ஆர்கனைஸ் ஃபுட்பால், பொசிஷன் அண்ட் ப்ரெஸ்ஸிங் அதெல்லாம் இருக்க தான் போகுது. பட் இட்ஸ் கோன் பி மோர் ஆர்கனைஸ்ட் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. வேற என்ன கேட்ட? பட் யா கிராவன்பர்க் தான் ஆட வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி கர்டிஸ் இஸ் தேர், அவனையும் ஆட வைப்பாங்க. சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. லைக் ஐ திங்க் அந்த நியூஸ்னால ரொம்ப லைக் தவிர ஐ அக்ரி. ட்ரெண்ட் மிட்ஃபீல்டுக்கு என்ன நினைக்கிற? வாட் ஆர் தி சான்சஸ்? என்ன வாட் டு யூ திங்க்? ப்ரீ சீசன் அந்த செவியா மேட்ச்ல வந்து ட்ரெண்ட் வந்து ட்ரெடிஷனல் ரைட் பேக் மாதிரி தான் இருக்கான். இன்வெர்ட் பண்ணல, எதுவும் கிடையாது. ஃபுல்லா ஃபிளாங்க்ஸ்லேயே ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அதை வச்சு அசஸ் பண்றோம்னா ட்ரெண்ட் இன்வெர்ட் பண்றதோ மிட்ஃபீல்ட்ல வரதுல எனக்குலாம் ஒரு ஆப்ஷன் மாதிரி தெரியல. ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி, ஐ மீன் போன கடிகளை சொல்லி கேன்சல் பண்ண மாதிரி, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஃபிளாங்க்ல ஆடி கிரியேட் பண்றது தான். ஐ மீன் அதான் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா நம்ம எனஃப் சாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். லைக் இட்ஸ் நாட் இஸ் பெஸ்ட் பொசிஷன். இஸ் இ குட்? ஓகே, லைக் சில ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் இதுவாகுது. பட் அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து கேம் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இல்லை டேர்ன் பண்ணி ரிசீவ் அண்ட் டேர்ன் அதெல்லாம் வந்து ட்ரிக்கியா இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் ஐ அக்ரி அவனோட பொசிஷன் தான். சுகன், நம்ம இன்னொரு பொசிஷன் சொன்னது வந்து சென்டர் பேக். இந்த லைக் குவான்சா அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அது கவர் இருக்குன்ற நினைக்கிறியா? லைக் கொனாட்டே அண்ட் வர்ஜில் வான் டைக் ஃபர்ஸ்ட். நான் போன வருஷம் மிட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சென்டர் பேக் தேவைப்படுதுன்ட்டு. பட் இந்த சீசன் we will be getting through. 4 பேர் இருக்காங்களே, நான் should be okay with it தான். ஏன்னா கோமஸ் can also play, so basically fifth option. கோமஸ் டெக்னிக்கலா சென்டர் பேக் தான், பட் he can also play on the flanks. ஆனா யோசிச்சு பாரு, போன சீசனுக்கு இந்த சீசன் மட்டும் கிளம்பியாச்சு. பட் ஒரு சென்டர் பேக் எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைல் வரலன்றது, ஐ மீன் ஒரு சென்டர் பேக் வந்திருக்கணும். பட் லிவர்பூல் சோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஃபேர்னு நினைக்கிறியா? இப்ப ஃபேன்ஸ் இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது? லைக் ஐயோ இல்லடா, எப்பா போன வாரம் சும்மா தரடா இருந்தீங்க. ஹோப் கொடுத்து போனதுனால லைக் தேர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் ரிச்சர்ட் ஹியூஸ், மைக்கேல் எட்வர்ட்ஸ், அப்புறம் எஃப்எஸ்ஜி, அப்புறம் எல்லாமே டேய் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். பட் என்னடா டேய் லைஃப்ல என்னடோ இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம் வர்த்திரடா. எக்கச்சக்க இதுதான் டக்குன்னு. ஐ திங்க் அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்ததுடா. லைக் அவ்வளவு கன்ஃபார்ம் ஆலியே அப்படின்னு. ஆமா, ஏன் இவ்வளவு இல்ல பட் புது மேனேஜர் யூ எக்ஸ்பெக்ட் சைனிங்ஸ்ல, பிகாஸ் அவன் வந்தோடனே access the squad, he'll want his own players. So அதனால ஐ திங்க் fans expected more players-ங்கிறது தான். பிகாஸ் லைக் they'll want their own players. அவங்க ஸ்கவுட் பண்ண லைக் அவங்களுக்கு நெசசிட்டி இருக்கும். மேபி டிசம்பர் வரைக்கும் wants to see என்ன ஸ்குவாட் எப்படி இருந்து பார்த்து மேபி they'll get a signing in January or something. Let's see. பட் இன்னும் சீரம் நம்ம டைம் இருக்குடா, 2.5 weeks இருக்குடா. ஜோர்லாம் போக சான்ஸே கிடையாது. ஒரு கோல்கீப்பர் சைன் பண்றோம்டா, ஒரு கோல்கீப்பர் சைன் பண்ணிடுறீங்களே. அது வந்து என்னன்னா, நம்ம சைன் பண்ணிட்டு லிவர்பூல் லோன் பண்ணக்கூடாதான். லைக் இன்னும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல லோன் பண்ணக்கூடாதான். அதனால சைன் பண்ணிட்டு அவங்க வந்து எங்கேருந்து வாங்குறோம் அவனை எங்கேருந்தோ தெரிஞ்ச கிளப்டா. பட் வாடவர் அவங்க வந்து பர்ன்மத்துக்கு இது பண்ணி லோன் பண்ற மாதிரி பண்ணி, அப்புறம் ஜனவரி மாசத்துல இருந்து நாங்க சைன் பண்ணி லோன் பண்ற மாதிரி ஏதோ கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. which is business, basic business. But அந்த ஒரு ஜார்ஜியன் கீப்பர். I think one more transfers, I mean நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் செக்மெண்ட்லயே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டோம்ல. ஒன் மோர் திங் நீ பார்த்தா அப்படின்னா
like what I think Liverpool was also exploring a market opportunity with Gordon-ரா. like Newcastle அதுவுமே நீ பார்த்தனா மெடிக்கல்லாம் புக் தான் அது. like Gomez அந்த Gordon in the way இந்த பக்கம் இனிஷியலா அந்த ரூமர்ஸ் எல்லாமே ட்ரூ. பட் நியூகாசில் ஸ்டான்ஸை மாத்திட்டாங்க. ஏன்னா உனக்கு நீ லிவர்பூலுக்கு பார்த்தனா அது வந்து ஸ்டீல் டீல். like basically Gomez வந்து 45 million வித்துட்டு Gordon 75 million, like 30 million for Gordon அப்கமிங் பிளேயர் யூரோஸ்லாம் போனால. ஐ மீன் ரைட் ஃப்ளாங்க் அவனுக்கு பேக்கப் டா, சாலா பேக்கப் டா பேசிக்கலி. அதான் அதுவுமே கொஞ்சம் டிலேஸ் அப்படின்றதும் நான் இப்போ பார்த்திருந்தேன். லைக் இட்ஸ் நாட் லைக் ரெண்டு வாட்டியுமே they had some plan like நல்லாவே. பட் நியூகாசில் வந்து they had another deal யார் கூடயோ வேற ஏதோ ஒரு கிளப் கூட, பிரைட்டன் கூடயோ, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 35 million ரெண்டு பேரும் ஸ்கேம். அதனால எஃப்எப்பி வொர்க் ஆயிடுச்சுன்றதுனால they did not want to sell Gordon. அவங்க வந்து they had to like see அவங்களுக்கு ஐ மீன் நம்ம அவங்க இதுல பத்தி டீடைலா பேசலாம், அத நான் இப்ப சொல்றேன். பட் அது ஒரு ரீசன் தான் இல்லேக்குமே. like two on a key signings plus ரெண்டாவது. Yeah, that's true. That's true. I mean attack stacked up இருக்குடா, we can manage through this season. But the six line இப்ப தெரியல. That's one big concern. Attack manager, டேய் best attack in the league. Best attack like easily top best attack in the league. like சாலாக்கு பேக்கப் இல்லடா. பேரு ஜோட்டா ஆடுவான்டா, கேக்போ பக்கமா ஆடுவான். இதுமே 5 டாப் அட்டாக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா, பட் you understand right, அந்த ஃப்ளாங்க்கு நேச்சுரல் பிளேயர் இல்ல. லைக் மேக் ஷிஃப்ட் பண்ணிடலாம். பட் யாடா பெரிய கன்சர்ன் இல்லடா. தட்ஸ் ஃபைன், நம்ம அடுத்து போவோம். பட் டாக்டிக் பார்த்தா 60 கேம் ஆடி கன் மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கான். and also but Trent right back ஆனா Salah will become more central. ஏன்னா last 2 seasons பார்த்தனா he's drifted more wider like அதனால his numbers are like கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. I want his numbers up high. பையன் புடிச்சான் போயிடலாம். பட் யா ஸோ டாக்டிக்கலி 4-3-3 தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் டிஃபென்சிவ் ஷேப் எப்படி இருக்க போகுதுன்றதுலாம் மேட்ச்லாம் பார்க்கணும். ப்ரீ சீசன் கூட பெருசாக ஃபாலோ பண்ணல. வெரி எக்ஸைட்டட். இட்ஸ் கோன் பி வெரி பைனரி ஃபார் லிவர்பூல். வேற என்னடா சொன்னோம் போன ரெக்கார்டிங்கில்? ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். இல்லையா, ப்ரெடிக்ஷன் போன ரெக்கார்டிங்கில் வந்து ஐ செட் லிவர்பூல் வுட் ஃபினிஷ் செகண்ட். பட் ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக நான் சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே உருப்படாமல் போயிடுச்சு. பட் அதே மாதிரி ஒரு ஜிங்ஸ் போடுது. இல்லையா, லெட்ஸ் தேர்ட். யா I'll stick to third. ஏன்னா மற்ற பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ I'll just put Liverpool on the third position. நீங்கள் ரெண்டு பேர் சொல்லுங்க. கைலாஷ்? Not comfortable third round. Like I think the top 3 will be like difference இருக்கும். Like 1 2 3 க்கு 4 க்கு that be a gap இருக்கும்னு நினைக்கிறேன். I think Liverpool will finish comfortable third. Yeah, same 3 third தான். அதான் என்னோட வைல்ட் ப்ரெடிக்ஷன் வந்து மொட்டசாலா ஃபார் கோல்டன் பூட் சொன்னேன் லாஸ்ட் டைம். கோல்டன் பூட் அதேதான் வைல்ட் ப்ரெடிக்ஷன் ப்ரோ. அதுதான் ஹாலண்ட் வெச்சிக்கிட்டு என்னோட. பட் யா, சோ வேற ஏதாவது anything else to add for Liverpool? That's pretty much I think. ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணுற எபிசோட்லாம் லைனாக கேட்டே வாங்க. நம்பர்ஸ் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வர மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். திஸ் இஸ் FBB, சுகன் ஸ்ரீராம், கைலாஷ், பாய் டிஷ். டேக் கேர்.